இப்போ இதில் கொஞ்சம் ஈஸியாக வருது. நம்ம இதில் இந்த மாதிரி உருவி எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்தளவுக்கு உருவி எடுக்கலாம். அதாவது சிலர் வந்து ஒரு 3 இன்ச்சில் குச்சி கேட்பாங்க, சிலர் வந்து சின்னதாக கேட்பாங்க, ஒரு 2.5 இன்ச்சுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த நூலை வந்து உருவி எடுத்துடலாம். இப்போ இதை உருவுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாரீ மேலே வெயிட் வச்சுக்கோங்க, ஒரு டேபிள் மேலே போட்டுக்கோங்க. லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சின்ன டேபிளில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் லென்த்தாக ஒரு டேபிள் இருந்தால் அதில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு லென்த்து டேபிள் மேலே போடுறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் இந்த சின்ன டேபிள்லையே நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பிரித்து எடுங்க. உள்ளே கட்டானாலும் பரவாயில்ல, நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். சில பட்டு சாரீ அதாவது குவாலிட்டி பட்டாக இருந்தால் இது வந்து க்ளீனாக பிரிஞ்சு வரும், நல்லா ஈஸியாக நமக்கு உருவி வந்துடும். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கிளாத்துங்களை கொஞ்சம் பிரிக்கிறது நமக்கு கஷ்டமான வேலை. சில கிளாத்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த துணிங்களில் நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நம்ம அந்த மாதிரி இதை கொஞ்சம் பொறுமையாக தான் நம்மளால் செய்ய முடியும். நமக்கு குச்சி கட்டுறதுல நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. இவங்க வந்து நார்மல் மெத்தடு தான் கேட்டிருக்காங்க. நார்மல் மாடல், அதாவது நமக்கு ஓல்டாக என்ன மாடல் இருந்துச்சோ குச்சியில் அந்த மாடல் தான் கேட்டிருக்காங்க. சிலர் வந்து இதில் மணி வச்சு போட்டு கேட்பாங்க, இவங்க வந்து நார்மலாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இந்த குச்சியை வந்து பிரிச்சிட்டோம், நூலை பிரிச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பிரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த பாருங்கள், இப்போ இது 2 போட்டிருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி விரல் வச்சுட்டு இந்த விரலுக்கு பின்னாடி பக்கமாக சுற்றி கொண்டு வந்து இப்போ இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா, இப்படி இருக்கிறத நூல் மட்டும் கரெக்டாக வராமல் அடுத்த நூல் மாட்டாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இந்த விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த விரல் மேலே சுற்றிட்டு பிடிச்சிக்கோங்க. இப்படி கீழே கொண்டு வந்து இந்த இதுக்கு நடுவில் இப்படி விட்டு இந்த நூலை இப்படி விட்டுடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு அழகாக கிடைக்கும். இந்த நாட்டை டைட் பண்ணும்போது மேலேயே டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று மேலேயும் கீழேயுமா போயிடும். நீங்கள் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்து அப்புறமா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி போடுங்க, அப்போ இது லெவலாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் வந்துட்டுருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு நாட் போடுறேன். அதே அளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன அளவில் எடுத்தீங்களோ அந்த அளவுலேயே இந்த நூல் எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க, மேல் பக்கமாக வச்சு இது நல்லா டைட்டாக பண்ணி இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த விரலுக்கு மேல் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த கீழ்ப்பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே, அதாவது இப்படி விரலை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பீஸை எடுத்து இப்படி விடுங்க. இந்த விரல் மேலே இருந்த நூலை எடுத்து இப்படி விடுங்க. இப்போ இப்படி நாட்டு வந்துடும். இப்போ நீங்கள் டைட் பண்ணும்போது கரெக்டாக இந்த லெவல் எப்படி இருக்கோ அதே லெவலில் நீங்கள் டைட் பண்ணணும். அப்போ இந்த நாட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அப் அண்ட் டவுனில் எப்பயுமே பண்ணாதீங்க, எடுக்கிற அளவும் ஈவனாக எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த நூல் பகுதியில் போடுறதை விட ஜரி பகுதியில் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நூல் பகுதி கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் இதை நல்லா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சாரீக்கு நீங்கள் அழகாக இதை போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வெறும் குச்சி கட்டித்தரேன் அப்படின்னு கூட நீங்கள், அதாவது ஒரு குச்சி கட்டி தரேன், ஒரு ஃபால்ஸ் தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு நீங்கள் போட முடியும். டெய்லி ஒரு 100-200 ரூபா நீங்கள் அதில் ஏர்ன் பண்ண முடியும்.
பாருங்கள், இது மாதிரி நாட் போட்டுகிட்டே வாங்க. இதை ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிருவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கூட அவங்களுக்கு ஆகாது. கடைங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ், டெய்லி ஒரு 50 புடவைக்காவது அவங்க போடுவாங்க கண்டிப்பாக. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளை கடையில் எதனா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு அவங்க போட்டு தந்துடுவாங்க. பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்லோவாகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளுடைய சாரியில் இப்படி போட்டிருக்கோம், நீட்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. எப்பயுமே சாரி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது போட்டு முடிக்கிறதுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த குச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட. இப்போது இந்த சாரியில் இருக்கிற நூலை நம்ம ஃபஸ்ட்டு உருவி எடுக்கணும். இந்த மாதிரி உருவி எடுக்கணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த நூலை நம்ம உருவி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி உருவி எடுக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா இந்த நூல் வந்து ஈஸியாக வந்துடும். இதே வந்து சில கிளாத்தில் நமக்கு வராது. அந்த கிளாத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில கிளாத்தில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அந்த மாதிரி ஈஸியாக வரக்கூடிய கிளாத்தில் நம்ம சீக்கிரமாக செய்ய முடியும். கொஞ்சம் கஷ்டமாக வரக்கூடிய கிளாத்தில் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஈஸியாக வருது. நம்ம இதில் இந்த மாதிரி உருவி எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்தளவுக்கு உருவி எடுக்கலாம். அதாவது சிலர் வந்து ஒரு 3 இன்ச்சில் குச்சி கேட்பாங்க. சிலர் வந்து சின்னதாக கேட்பாங்க, ஒரு 2.5 இன்ச்சுக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம இந்த நூலை வந்து உருவி எடுத்துடலாம். இப்போ இதை உருவுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது சாரி மேலே வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் மேலே போட்டுக்கோங்க. லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சின்ன டேபிளில் தான் நான் இப்போ போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் லென்த்தாக ஒரு டேபிள் இருந்தால் அதில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு லென்த்து டேபிள் மேலே போடுறதுக்கு டைம் இல்லை. அதனால் நான் இந்த சின்ன டேபிள்லையே நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பிரித்து எடுங்க. உள்ளே கட்டானாலும் பரவாயில்ல, நம்ம அதை அப்படியே எடுத்துக்கலாம். சில பட்டு சாரி, அதாவது குவாலிட்டி பட்டாக இருந்தால் இது வந்து க்ளீனாக பிரிஞ்சு வரும். நல்லா ஈஸியாக நமக்கு உருவி வந்துடும். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற கிளாத்துங்களில் கொஞ்சம் பிரிக்கிறது நமக்கு கஷ்டமான வேலை. சில கிளாத்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த துணிகளில் நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். நம்ம அந்த மாதிரி இதை கொஞ்சம் பொறுமையாக தான் நம்மளால் செய்ய முடியும். நமக்கு குச்சி கட்டுறதுல நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. இவங்க வந்து நார்மல் மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. நார்மல் மாடல், அதாவது நமக்கு ஓல்டாக என்ன மாடல் இருந்துச்சோ குச்சியில் அந்த மாடல் தான் கேட்டிருக்காங்க. சிலர் வந்து இதில் மணி வச்சு போட்டு கேட்பாங்க. இவங்க வந்து நார்மலாக கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இந்த குச்சியை வந்து பிரிச்சிட்டோம். நூலை பிரிச்சுருக்குறோம். இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. அதையும் நம்ம இப்போ பிரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த பாருங்கள், இப்போ இது 2 போட்டிருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இப்படி விரல் வச்சுட்டு இந்த விரலுக்கு பின்னாடி பக்கமாக சுற்றி கொண்டு வந்து இப்போ இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா? இப்படி இருக்கிறத நூல் மட்டும் கரெக்டாக வராமல் அடுத்த நூல் மாட்டாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இந்த விரலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இந்த விரல் மேலே சுற்றிட்டு பிடிச்சிக்கோங்க. இப்படி கீழே கொண்டு வந்து இந்த இதுக்கு நடுவில் இப்படி விட்டு இந்த நூலை இப்படி விட்டுடுங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்டு அழகாக கிடைக்கும். இந்த நாட்டை டைட் பண்ணும்போது மேலேயே டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று மேலேயும் கீழேயுமா போயிடும். நீங்கள் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்து அப்புறமா டைட் பண்ணிக்கோங்க. இப்படி போடுங்க. அப்போ இது லெவலாக வரும். இல்லைன்னா உங்களுக்கு
அப் அண்ட் டவுனில் வந்துட்டுருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்து ஒரு நாட் போடுறேன். அதே அளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன அளவில் எடுத்தீங்களோ அந்த அளவுலேயே இந்த நூல் எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு இந்த விரலை இப்படி வச்சுக்கோங்க, மேல் பக்கமாக வச்சு இது நல்லா டைட்டாக பண்ணி இப்படி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இந்த விரலுக்கு மேல் பக்கமாக கொண்டு போயிட்டு இந்த கீழ் பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த நாட்டுக்குள்ளே, அதாவது இப்படி கையை விரலை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பீஸை எடுத்து இப்படி விடுங்க. இந்த விரல் மேலே இருந்த நூலை எடுத்து இப்படி விடுங்க. இப்போ இப்படி நாட்டு வந்துடும். இப்போ நீங்கள் டைட் பண்ணும்போது கரெக்டாக இந்த லெவல் எப்படி இருக்கோ அதே லெவலில் நீங்கள் டைட் பண்ணணும். அப்போ இந்த நாட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அப் அண்ட் டவுனில் எப்பயுமே பண்ணாதீங்க. எடுக்கிற அளவும் ஈவனாக எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த நூல் பகுதியில் போடுறத விட ஜரி பகுதியில் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நூல் பகுதி கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் இதை நல்லா கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சாரீக்கு நீங்கள் அழகாக இதை போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வெறும் குச்சி கட்டித்தரேன் அப்படின்னு கூட நீங்கள், அதாவது ஒரு குச்சி கட்டி தரேன், ஒரு ஃபால்ஸ் தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு நீங்கள் போட முடியும். டெய்லி ஒரு 100-200 ரூபா நீங்கள் அதில் ஏர்ன் பண்ண முடியும். பாருங்க, இது மாதிரி நாட் போட்டுகிட்டே வாங்க. இதை ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சுருவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கூட அவங்களுக்கு ஆகாது. கடைங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ், டெய்லி ஒரு 50 புடவைக்காவது அவங்க போடுவாங்க கண்டிப்பாக. அதனால் அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளை கடையில் எதனா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு அவங்க போட்டு தந்துடுவாங்க. பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்லோவாகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்மளுடைய சாரியில் இப்படி போட்டிருக்கோம், நீட்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. எப்பயுமே சாரி மேலே ஒரு வெயிட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது போட்டு முடிக்கிறதுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த குச்சி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்